ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்ன ஊற வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான கம்பை வச்சு எப்படி தோசை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் கம்பு கிடைக்கிறது. இந்த கம்பு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இனிமேல் வருது வெயில் காலம் இல்லையா, பங்குனி பிறந்தாச்சு. இந்த கம்பு உடம்புக்கு குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அயர்ன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம அரிசிக்கு பதிலாக கம்பு போட்டு தோசை பார்த்தோம்னா அதே கிறிஸ்பினஸ் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. இப்போ ஒரு 3 டம்ளர் கம்பு எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா களைஞ்சிட்டு ஊறியிருக்கு. இந்த 3 டம்ளர் கம்புக்கு இந்த பாருங்கள், 3/4 டம்ளர் முழு உளுந்து எடுத்துன்னு இருக்கேன். இதுவும் நல்லா ஊற வச்சாச்சு, ஊறிடுது. இப்போ உளுந்த தனியாக அரைச்சி எடுத்துன்னுட்டு இந்த நம்ம ஊற வச்சுருக்கிற கம்பையும் போட்டு இதுக்கு திட்டமாக, கம்புக்கு உளுந்துக்கு திட்டமாக கல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதை பாருங்க, கம்பு தனியாக உளுந்து தனியாக ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சி இதுக்கு திட்டமாக உப்பு போட்டு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம கரைக்கிறோம். கரைச்சிட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகணும் இது புளிக்கிறதுக்கு. புளிச்சதுக்கப்புறமா தோசை வாக்க வேண்டியது தான். ஆஸ் யூஷுவலாக அரிசி உளுந்துக்கு பதிலாக கம்பு மட்டும் போடுறோம். உளுந்து ஆஸ் யூஷுவல், அரிசிக்கு பதிலாக கம்பு மட்டும் போட்டு அரைச்சி வச்சோம்னா இந்த தோசை ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நீங்கள் இப்போலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே இந்த கம்பு தோசைலாம் அரைச்சி கொடுத்தீங்கன்னா அவளுக்கு ஆஸ்டியோபோரோசிஸு, அதே மாதிரி மூட்டு வலி, எலும்பு வலி அதெல்லாம் எதுவும் இருக்காது. நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் இருக்கிற வரைக்கும். இப்போ இதை அரைச்சாச்சு இல்லையா, இது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஆகும் புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். காட்டை போட்டு மூடி வச்சிடுறேன். இந்த பாருங்க, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மாவு நல்லா பொங்கி எடுத்து, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜலம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஓரளவுக்கு கொஞ்சம் நீர்க்க தான் இருக்குது, அதனால் நான் ஜலம் சேர்க்கலை. நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியமாக அரைச்சிட்டேன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் ஜலம் சேர்த்துங்க. வாங்க இப்போ எப்படி பார்க்குறதுங்கிறத காமிக்கிறேன். இந்த பாருங்க, கல் காஞ்சிருக்கு. அடுப்பு சிம்மில் தான் வச்சுட்டுருக்கேன். ஒன்று ஊற்றி காமிக்கிறேன். நல்லா மெலிசாக, சாதாரண தோசை, அரிசி தோசை பார்க்குற மாதிரியே மெலிசாக இழுக்க வரும். அவ்வளோதான். எண்ணெய் விட்டுறலாம், சுற்றி வரும். ஒரு பக்கம் வந்துடுச்சு, இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ செவக்க வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், 2 பக்கமும் இன்னும் வெந்தெடுத்து கிறிஸ்பியாக எடுத்து இதை நாம் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி தோசை மாவுலாமும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான கம்பு தோசை ரெடியாக எடுத்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, அயர்ன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் இது சுகர் பேஷண்ட்டுக்கு தாராளமாக இது தான் கொடுக்கணும். அரிசி தோசையை விட இதுதான் உடம்புக்கு நல்லது. குழந்தைகளுக்கும் இது தான் கொடுக்கணும். இந்த கம்பு தோசைக்கு எண்ணெய் அப்படி தொட்டுக்கலாம், தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம், சாம்பார் குத்திக்கலாம். நான் என்ன அரைச்சிருக்கேன்னா தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். இந்த கம்பு தோசைக்கு தக்காளி சட்னிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.